என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இயேசுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் குடும்பங்களிலே ஆண்டவர் அதிசயங்கள் செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு அதிசயங்கள் செய்ய தேவனுக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் நீ ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். அதிசயங்களை நீ காண முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது கூட பார்வோனுடைய சேனையை கண்டு அவர்கள் பயந்தார்கள். பார்வோனுடைய சேனையை கண்டு கலங்கினார்கள். ஆனால் மோசே என்ற தேவமனிதனுக்குள்ளாக விசுவாசம் இருந்தது. ஆகவே அவனுடைய விசுவாசம் செங்கடலை இரண்டாய் பிளக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை அங்கே வேலை செய்தது. செங்கடல் பிளந்தது. அதிசயத்தை கர்த்தர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எரிகோ கோட்டையை உடைத்து தன் வல்லமையை வழங்க பண்ணினார் ஆண்டவர். யோர்தான் நதிக்கரையை குவியலாக நிறுத்தி தனது வல்லமையான அதிசயங்கள் செய்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். மோசேவை போல நீங்கள் விசுவாசிங்கள். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பயப்படாதிருங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கானான் கல்யாணத்திலே ஆண்டவரை அழைக்கிறார்கள். அந்த கல்யாணத்துக்கு ஆண்டவர் போகும்போது அங்கே ஒரு அதிசயம் செய்கிறார். திராட்சரசம் குறைவுபட்ட போது ஆண்டவர் அந்த குறைவுகளை நிறைவாக்கத்தக்கதாக வெறும் தண்ணீரை கற்சாடியிலே ஊற்றச் சொன்னார். 6 கற்சாடிகளிலும் வெறும் தண்ணீரை வேலைக்காரர்கள் ஊற்றினார்கள். ஆனால் ஊற்றும்போது தண்ணீராயிருந்தது. தேவன் சொன்னார், அதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காக கொண்டு போங்கள் என்று சொன்னார். அதை மொள்ளும் போது ருசியுள்ள திராட்சரசமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றினார். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இன்று அதிசயங்களை நீங்கள் காணாமல் இருக்கலாம். குறைவுகளோடு வாழலாம். இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அதிசயத்தை செய்வார். கானானூர் கல்யாணத்திலே வெறும் தண்ணீர் ரசமாய் மாற்றி குறைவுகளை நிறைவாற்றின தேவன், அவர் வல்லமையான காரியங்களை மகிமையாய் செய்த தேவன். இன்றைக்கு உங்கள் குடும்பங்களிலே அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும்